வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தாடி வச்ச குழந்தை என்று ரஜினியால் அன்பால் அழைக்கப்பட்ட சசிகுமார் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் ஒரு காலத்துல ஒரு பெரிய டைரக்டரா இருந்தாரு, நடுவுல செம்மையான ஒரு ஆக்டரா வந்தாரு. திடீர்னு ஆளே காணுன்னு சொல்றது பதில் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா எல்லாமே ஃபிளாப் தான். மரண 14 படம் தொடர்ந்து ஃபிளாப். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரிடம்ஷன் மாதிரி ஒரு 4 படம் கண்டினியூஸ் ஆயிடுச்சு. இப்ப வரப்போற படங்களும் செமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஆளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, சசிகுமார் யாரு, அவரோட ரேஸ் எப்படி இருந்துச்சு, அவரோட டவுன்ஃபால் பிளஸ் இப்போ அவரோட ரெடம்ஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சசிகுமார் யாரு, இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தாரு? ஆக்சுவலா சசிகுமார் வந்து மதுரையில பிறந்து வளர்ந்த ஒரு ஆளு. லைக் பேக்ரவுண்டா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிச்சான ஃபேமிலி தான் வந்திருக்காரு. நிறைய தேட்டர் பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மதுரை சிட்டி பிஸ்னஸ் பண்ணியிருக்கும் போது அவருக்கு சினிமாவில் ஒரு ஆசை. அப்போ வந்து என்னன்னா, அவரோட மாமா, சொந்த மாமா வந்து சேது படத்தோட ப்ரொடியூசர். ஓகே, பாலா சேது ப்ரொடியூசர். இவன் வந்து சினிமா அலையிறான்னு சொல்லிட்டு பாலா கிட்ட சொல்லி, இவன் வேற சினிமா அலையிறான், இவனை சேர்த்துக்கோ, உங்கள பார்த்தாதான் தெரியும், கஷ்டம் அவனுக்கு அப்புறம் தெரியும், சேர்த்து விட்டு சேதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா பாலா கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபுல் படம் ஒர்க் பண்ணி அங்கேயே நம்ம பாலா கிட்ட போனாலே இப்படி ஒரு ஆள் வருவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு படத்திலே கண்டிப்பா வந்திருக்கலாம். பட் அங்கதான் வந்து அவருக்கு வந்து அமீர் கூட வந்து நட்பு ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கதான் அமீர் கூட, சமுத்திரக்கனி, எல்லாரு கூடயும் அங்கதான் ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு வந்து ஒரு பிளாசம் ஆகி, அடுத்த அமீர் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு. அமீர் டைரக்டர் ஆகும்போது சசிகுமார் வந்து அங்க போயிட்டாரு. சமுத்திரக்கனி பாலா கூட தான் இருந்தாரு. பட் சசிகுமார் வந்து இவர்கிட்ட அமீருக்கு போயிட்டு மௌனம் பேசியது, அப்புறம் வந்து ராம், 2 படத்துலயும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டாரு. வாவ், சம ப்ரோ. அதுல இருந்தா ஒரு அந்த சினிமா இண்டஸ்ட்ரி வரும்போது, சரி ஓகேடா, நம்ம கத்துக்கிட்டு போறோம், நம்ம வந்து படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யாரும் கதை சொல்லி யாருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா ரீச் பண்ணார் போல, பெருசா இல்ல, இவங்க யாரா ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு இருக்கும்போது, நானே வந்து ப்ரொடியூஸும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். டைரக்டும் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணலாம்னு சொல்லிட்டு யார் யார் பார்க்கலான்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அவர் நண்பர் சமுத்திரக்கனியை வந்து கூட்டு வந்துட்டாரு. டிஸ்கஷன் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே சொல்லும் போது, ப்ரொடியூஸும் சசிகுமாரே பண்ணும்போது, சமுத்திரக்கனி நீ ஒரு ரோல் பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யாரா வளர்ந்து வரும் ஆக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இந்த சென்னை 28 ரிலீஸ் ஆன டைம், அந்த யாரையா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா இனிஷியலா வைபோக்கு தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியபுரத்துல ஜெயர ரோல் வந்து வைபோக்கு தான் போயிருக்கு. வைபோ வந்து அப்ப நடிக்கல சென்னை 28ல. அந்த டீம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேங்கு இப்படியோ கனெக்ட் கிடைச்சது. பட் அது எண்ட் ஆஃப் தி டே வந்து அதுக்கப்புறம் வந்து சாந்தனுக்கு போச்சு ஸ்கிரிப்ட். சாந்தனுவும் எதுக்குன்னு தெரியல, அவர் ஒரு பேட்டியில கூட கொடுத்துருப்பாரு, ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்னு. அதுக்கப்புறம் தான் ஜெய் கிட்ட போயிட்டு, ஜெய் வந்து அந்த படம் சைன் பண்ணிட்டு, அப்புறம் ஒருத்தங்களா சைன் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் தான். அவரோட டீச்சர் ஜேம்ஸ் ஹசன் வந்து அவர் ஸ்கூல்ல வந்து மியூசிக் டீச்சர், அவரை வந்து மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவரோட ஃப்ரெண்டு கதிர், SR கதிர், சினிமாட்டோகிராஃபர், இப்போ பயங்கர ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர், ஃபுல் ஃப்ரெஷ் டீம். அப்படின்னு இருக்கும்போது சமுத்திரக்கனி மட்டும் இந்த பரமன் ரோல் யாருமே நீ எடுக்கல, ஷூட்டிங் வரப்போது, நாளைக்கு வரைக்கும் டோ பாக்குறேன்னு சொல்ற 2-3 பேர் ஆடிஷன் போயிருக்காரு, எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்புறமா வந்து ஷூட்டிங் அன்னைக்கு வந்து கெட்ட போட்டு நான் தான் பரமன் அப்படின்னு வந்து அப்படிதான் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தானா. அப்படி ஆக்டரா வந்தாரா சசிகுமார். டைரக்டர்ல இருந்து ஆக்டரா ஸ்டார்ட் பண்ணாரு. அதை தாண்டி இன்னொரு 2வது படமா ஈசன் எடுத்தாரு. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல கம்ப்ளீட்டா வேற, மதுரைக்கு ஆப்போசிட்டா சென்னையில ஒரு சிட்டி சப்ஜெக்ட்ல ஒன்லி டைரக்ஷன் சமுத்திரக்கனி நடிச்சு வைபவ், அதுல வைபவ் நடிப்பாரு. அப்புறம் வந்து அதுல ஃபேமஸான நம்ம ஆடு ஜீவிதம் டைரக்டர் பிளெஸில அவர் வந்து நடிச்சிருப்பாரு. அதுல அபிநயோட அப்பாவா நடிச்சிருப்பாரு அவரு. அந்த மாதிரி ஒரு டோட்டலா கான்ட்ராஸ்டான படம், சிட்டி சப்ஜெக்ட், மியூசிக்ல இருந்து எல்லாமே அப்படியே டைவர்ஸ் மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கும். ஆனா படம் வந்து அவ்வளவா பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து பேர் வரல. சுப்பிரமணியபுரம் மாதிரி இல்ல, சுப்பிரமணியபுரம் லிட்டரலா சேது மாறுறான். இனிஷியலா சின்ன ஸ்கிரீன் கிடைச்சு, அப்புறம் ஒரு பவம், இப்போ வந்து கல்ட்டு. கிட்டத்தட்ட அந்த படம் தான் வந்து அனுராக் காஷ்யப் வந்து கேங்ஸ் ஆஃப் வசிப்பர் இருக்க தூண்டினரே அந்த படம் தான். போற இடத்துல எல்லாத்துலயும் சொல்லுவாரு அனுராக் காஷ்யப். ஓகே ப்ரோ. சசிகுமார் ஆஸ் an ஆக்டர் எப்பயில இருந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சாரு? ஆக்சுவலா ஆல்ரெடி சொன்னதான், இப்படிதான் வந்து ஒரு ஆக்டரா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட நண்பர் வந்து சமுத்திரக்கனி வந்து அவரு டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நடுவில் இருக்கும்போது, இவங்களே வந்து அதுவுமே சசிகுமார் தான் ப்ரொடியூசரு. அதுல பார்த்து சரி வா நீ நடி அப்படின்னு சொல்லி
பிடிச்சி உள்ள கொண்டு வந்து அங்க வந்து அதே மாதிரி சென்னை 28ல வசந்த் ரவி அந்த மாதிரி அவங்க கேங்கே பாத்தீங்கன்னா ஒரு சென்னை 20 வெங்கட் பிரபு பாய்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள வந்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி வசந்த் ரவியை கூட்டு வந்து ஒரு அபிநயா அந்த மாதிரி இடத்துல வந்து பயங்கர ஹிட், ரன்னவே ஹிட்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா அவர் நடிச்ச படம் எல்லாமே தரமான படம் தான். அதுல வந்து நாடோடிகள் போனது நல்ல கலெக்ஷன், ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வர ஆரம்பிச்சு. அப்புறம் போராளின்னு ஒரு படம் நடிச்சார், அதுவும் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு டீசன்ட் கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து சுந்தரபாண்டியன் அவரோட கரியர் பெஸ்ட், அதுதான் இப்ப ஒன் ஆஃப் தி கரியர் பெஸ்ட் ஈக்குவல் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளி நடிச்சாரு, அதுவுமே ஹிட். ரெண்டு பேக் டு பேக் அந்த டைம்ல வந்து ரெண்டு படமும் அரௌண்ட் 28 crores. அதுல அது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஒரு டயர் 3 ஒரு ஆக்டருக்காக ஓகேடா, அவ்வளவுதான். ஆஸ் அன் ஆக்டரா பயங்கரமா டாப் வரப்போறாரு இருக்கும்போது அவருக்கு அடுத்த படம் வந்து தலைமுறைகள் வந்து ஒரு கெஸ்ட் மெயின் ரோல் இல்லாம ஓரளவுக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இயக்குனர் லெஜெண்ட் வந்து பாலமகேந்திரா டைரக்ட் பண்ணிருப்பாரு, பாலச்சந்திரன் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து பாலா சைன் பண்ணாரு தாரட்டப்பட்டன்னு ஒரு படத்துல. அங்கதான் அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட டைமென்ஷன் வந்து லைட்டா பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சது. அதுதான் அடுத்த கொஸ்டினே ப்ரோ. எங்க இருந்து அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி தாரத்தப்பட்டையில இருந்து தான் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. போட்ட கலெக்ஷனே பெருசா எடுக்க. ஆமா ஆக்சுவலா அங்கதான் தாரத்தப்பட்டை வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவரோட குருநாதரே அவரை வந்து ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அது இல்லாம அது இளையராஜா 1000 படம், ஓகேவா? அது ஒரு ரொம்ப பிரஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட் தான். நீ யாரா இருந்தாலும் இப்ப நானா இருந்தாலும் ஐயோ 1000 படம் அவ்வளவு பெரிய ஆள் என் பேனர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ப்ரொடியூஸும் பண்ணாரு, நல்ல செலவு பண்ணி பண்ணாரு. ஆக்சுவலா நல்ல கலெக்ஷன் வாங்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவருக்கு பயங்கர அடி அந்த படம். ஒரு 9 to 10 கோடி வந்து லாஸ் அந்த படம். லாஸ்ட்ல வந்து அவர் நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சு, அந்த கடன் வந்து வட்டிக்கு மேல வட்டி ஆகி ஒரு மாதிரி அதுக்கு அடுத்த படத்துலயும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு, எல்லாமே லாஸ். நடுவுல கூட ஒரு நடந்துச்சு. ஆமா ஆக்சுவலா என்னன்னா அதுக்கப்புறம் கூட குவாலிட்டியா 2-3 படம் நடிச்சாரு. வெற்றிவேலு, கிடாரி, அப்பா அதெல்லாம் நடிச்சாரு. பட் ஃபினான்ஷியலா எதுவுமே வந்து சோபிக்கல. நல்ல படம் தான், ஆனா ஃபினான்ஷியலா சோபிக்கல. என்னன்னா எல்லா படத்துலயும் அவர் தான் ப்ரொடியூசர். ஓகே. அப்போ வந்து அடி மேல அடி வாங்கி கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா அவரோட கரியரோட ரொம்ப லோல போயிட்டு அவர் வந்து கடன் வாங்கியிருந்தார்ல, அந்த ஃபினான்ஷியல் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சார். ஆக்சுவலா இவர் எப்போதே என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவரும் அவரோட கசின் அருண்குமார்னு சொல்லிட்டு 2 பேர்னா ப்ரோ ப்ரொடியூசர், 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து என்னன்னா அவர் வந்து நாடோடிகள் கேமியோ அப்பியரன்ஸ் வர பண்ணிருப்பாரு. கடைசியில வருவாரு, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வருவாரு. அவர் என்ன பண்றாருன்னா கடன் மேல கடன் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இது மாதிரி கடன் பிரச்சனைடா, இவர் பேரு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல, அவர் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், அவர் பேர் போட்டு இவர் வந்து எங்களுக்கு டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பண்ணோன்னே அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா எல்லா கடனும் சசிகுமார் மேல வந்து போயிடுச்சு. சோல் ப்ரொய்டா ஆனோடனே அவருக்கு வந்து ஒரு சரி இப்போ இந்த கடனை அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சார். சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் கிடையாது, எல்லா படத்துலயும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு தலைவன் வந்து நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 14 படம் அந்த செக்மெண்ட்ல வந்து 2017 இருந்து நம்ம 22 வரைக்கும் 14 படம் நடிச்சிருக்காரு. 14 படமும் லாஸ் பெருசாவும் எதுவுமே போல. அவரே பேட்டியில சொன்ன மாதிரி சில படம்லாம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியர் ஒரு நாள் கலெக்ஷன் கூட அடிக்கலன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த லாஸை மேக்கப் பண்ணி ஆகணும். வர வாய்ப்பை எல்லாத்தையும் இது பண்ணாரா அப்பதான் அவர் வந்து இது பண்ணலாம். ஏன்னா அவர் அவ்வளவு கடன் ஆயிருக்காரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான். பட் நல்ல மனுஷன் யாரும் கடனை வந்து இது பண்ண மாட்டாங்கல்ல, அதனால வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. இதுக்கு நடுவில் ஒரு இன்சிடென்ட் ப்ரோ. அவர் டவுன்ஃபால்ல இருக்கிறப்போ நீங்க சொன்ன மாதிரி பாலு மகேந்திரா வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரொடியூஸ் பண்றேன்னு போய் கேட்குறப்போ அவர்கிட்டே காசு இல்லை, ஆனால் நான் பண்ணுறேன் தலைமுறைகள்னு ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அவர்கிட்ட காசு இல்லாத அப்பயும் இதெல்லாம் ஏன் நீ பண்ணுறேன்னு கேட்குறப்போ இல்லைடா அவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம கிட்ட வந்து கேட்குற நம்ம பண்ணாமல் எப்படி, அவரோட கஷ்டத்துலேயும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா சொல்கிற மாதிரி மற்ற ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழில் வச்ச மாதிரி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங்ட்டு கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக. எங்கேருந்து இப்போ நம்ம அவரோட ரிடம்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு? நல்ல மனுஷனுக்கு எப்பவுமே கெட்டது மட்டுமே நடக்காது, நல்லது நடக்க ஆரம்பிக்கின்றது. எங்கேருந்து அவரோட ரிடம்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு? அவர் என்னன்னா அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை வந்து ஒரு டிசைட் பண்ணுறாரு, நம்ம வந்து இன்னமே வந்து நல்ல படம் தான் பண்ணணும், கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும் தான். ஏன்னா அவர் எந்த அவர் வந்து ஒரு டைரக்டர் தான், ஆனா ஒரு டைரக்ஷனே பண்ண முடியல இந்த கடனால. கடைசியா ஈசனுக்கு அப்புறம் படம் டைரக்ஷனே பண்ணல. 2 படம் 2மே தரமான படம். ஒரு பெரிய டைரக்டர் அக்மார்க் பண்ணிட்டாரு. நடுவில் வந்து விஜய் கிட்ட ஒரு படம் பண்ணலான்னு வச்சிருந்தாரு, ஐடியா வச்சிருந்தாரு. அவரு தள்ளி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் ஆகி கடன் வந்து அதுக்கப்புறம் டைரக்ஷன் இதுவே வந்து மறந்துட்டாரு ஃபுல்லாவே. ஏன்னா இதுக்காக இப்போ என்னன்னா நான் நல்ல படமா எடுக்கிறேன், நல்லா கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், அடுத்த டைரக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு கோலராகி எங்க ஒரு ஃபேஸ் ஆரம்பிச்சுன்னா திருப்பியும் அயோடியில் ஆரம்பிச்சிருக்கு.
அயோத்தி வந்து எவ்வளவு பேர் வந்து தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் போய் தியேட்டர்ல போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்ன நிறைய இடத்துல தியேட்டர்ல அழுவச்ச ஒரு படத்துல அதுதான். அவ்வளோ இதெல்லாம் நான் அதை தாண்டி அந்த படத்துலயும் நான் எனக்கு அவ்வளோ இதான கிடையாது, எமோஷனலா கனெக்ட் ஆனதில்ல. அந்த படம் எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. அங்க ஒரு ரெடம்ஷன் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் நல்ல மனுஷன். நீங்க சொன்னீங்களா பாலுமகேந்திர கேட்டா நான் பண்ணேன், அதே மாதிரிதான் சூரி ஹீரோவா பண்ணும்போது சூரி வந்து கேட்டிருக்காரு, அண்ணன் நான் ஒரு படம் பண்றேன், இந்த மாதிரி சின்ன ரோல், உனக்கு யாரா நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா வான்னு சொல்லிட்டு கருதன் பண்ணேன். கருதன்லயும் நல்ல ரோல் தான், சூப்பர் ரோல் தான். அதுல வந்து நான் தரேன் அப்படின்லாம் கிடையாது, ஒரு பயங்கர ரோலு. ஃபாலோ அப்போ ஒரு நல்ல இருந்துச்சு. ஓ சசிகுமார் இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் கருதன்ல தான் தெரியாம வச்சு. கரெக்டா அது வந்து 1 வருஷம் ஆகுது. போனமே வந்துட்டு அடுத்தது வந்து நண்டன் ஒரு தரமான படம். அது வந்து தியேட்டருக்கெல்லாம் எவ்வளவு போச்சுன்னு தெரியல, ஆனா ஓடிடில பயங்கரமா போச்சு. அதுல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த ரோல் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அந்த படம் நிறைய ஃபிளா இருந்துரு, ஆனா ஸ்டோரியா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி, சாட்டையில அடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அடுத்தது நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹையஸ்ட் கலெக்ஷன் ஃபார் சசிகுமார் எவர். இப்போ இன்னைய நாள் வரைக்கும் 60+ crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸ்டில் ரன்னிங், ஸ்டில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஊர்ல கூட ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஸ்கேலுக்கு திருப்பி வந்துட்டாரு. அவர் சொன்னார்தான், என் கடல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் எனக்கு சந்தோஷம் தர மாதிரி படம் நடிக்க போறேன், அந்த மாதிரி படம் மட்டும்தான் நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பிளான்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் சொல்றேன், ஆஸ் அ ரெடம்ஷனா இங்கதான் அவர் ஆக்சுவல் டைரக்டர் வேற இல்ல. ஒரு படம் வந்து இப்படி இருக்குன்னா அவர் கண்டிப்பா அவுட்புட் தெரியும். அது இல்லாம அவர் என்ன சொன்னார்னா, நான் இப்போ வந்து கத்துக்கிறேன் இவங்க கிட்ட எல்லாம், அபிலேஷ் கிட்ட கத்துக்கிட்டேன், நந்தன் இரா சரவணன் கிட்ட கத்துக்கிட்டேன், மாயமந்திரி அயோத்தி டைரக்டர் கிட்ட கத்துக்கிட்டேன், எல்லார்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இப்ப ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி நான் என்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற ஒரு வார்த்தை சொன்னாரு. சரி ப்ரோ, இதுக்கு நடுவில் என்ன பாயிண்ட் பேசலன்னு ஆசைப்பட்டேன்னா, பவர் ஆஃப் கேஸ்டிங். அப்படின்னா என்னன்னா, இவரை பார்த்தாலே இவர் நல்லவர் தான். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பாக்குறப்ப கூட இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா, இப்படி ஒருத்தர் இருப்பான்னு நம்புற மாதிரியான ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ரஜினி சொன்ன மாதிரி தாடி வச்ச குழந்தை அப்படிதான். ஆக்சுவலா ரஜினியே வந்து அந்த பேட்ட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, நான் பார்த்த என் லைஃப்ல ஒரு மிகச்சிறந்த நல்ல மனுஷன்ல ஒரு 2 இடத்துல வந்து சசிகுமார் அந்த 2 இடத்துல ஒரு ஆளா இருப்பாரு. அப்படி இருக்கும், ஸ்கிரீன்லயுமே ஈஸியா ரிஜெக்ட் ஆகும். அவருமே வந்து சொல்லுவாரு, யாரா நடிப்பாங்க, ஐயோடியே சொல்லிப்பாங்க, யாரா நடிப்பாங்களா அந்த படத்துல, யாருமே நடிக்க மாட்டாங்க. அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, படம் ஃபுல்லா வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டணும் அவ்வளவுதான். கடைசியா ஒரு டைலாக் இருக்கு, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணா அந்த பொண்ணுக்கு தான் ஸ்கோர் இருக்கு, எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்க, ஆனா அவர் நடிச்சாரு. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலியே ஒரு 2 வயசு பசங்க, ஒரு பையன் 20 வயசுக்கு மேல ஒரு அப்பாவா நடிக்கணும், எவன் நடிப்பான்னு கேட்கிறாரு. அதேதான், அவர் அந்த கேரக்டராவே நடிக்கிறாரு. அதனால்தான் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு தான் போறாரு, எனக்கு ரோல் நல்லா இருக்கா, இந்த ரோல்லாம் என்ன தவிர வேற யார் நடிப்பா அப்படின்னு தான் இருக்கு. ஆக்சுவலா அவர் நடிச்சாலே டூரிஸ்ட் ஃபேமிலியா டெய்லர் மேட் ரோல் அவருக்கு நல்லது பண்றதுல. இப்ப என்னன்னா ப்ரோ, எல்லா ப்ரொடியூசருக்கும் ஒரு பயம் வந்துடும். என்னன்னா, ஐயோ சசிகுமாருக்கு படம் வந்து எல்லாம் ஹிட் ஆகுது, சேலரி ஹை ஆக்க போறாரு மத்த ஆக்டர்ஸ் மாதிரி. இங்கதான் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறோம், சசிகுமார் வர்சஸ் அதர் ஆக்டர்ஸ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்டேஜ்ல வந்து அவர் ஒன்னு சொல்லியிருந்தாரு, யாரும் பயப்படாதீங்க, நான் என் சேலரி எல்லாம் ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதை பத்தி உங்களுக்கு ஆக்சுவலா இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு படம் நல்ல கலெக்ஷன் ஆனா கூட, கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்படியே சேலரியை வந்து ஏத்திடுறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு எல்லாருமே. நீ எண்ட் ஆஃப் தி டே நம்ம சொன்னாலே, நம்ம அட்லீஸ்ட் பெரிய ஹீரோவா இருந்தாலும் அந்த மார்க்கெட்ல எவ்வளவு போகுது அப்படின்னு நீங்க பாக்கணும். அது எண்ட் ஆஃப் தி டே படம் எல்லாருக்கும் லாபம் தருதா அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அதை வந்து இவர் ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், இவர் அப்புறம் ஒரு டைரக்டர் எல்லாம் இருக்கிறால அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அவரே சொல்றாரு, நான் சம்பளத்தை ஏற்ற மாட்டேன். சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது. ஏன்னா இந்த மாதிரி படத்துல நான் நடிக்கலாம், வேற யார் நடிக்க போறா? இந்த மாதிரி படம் இந்த பட்ஜெட்ல தான் பண்ண முடியும். இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி, அவர் என்ன சொல்றாரு, டூரிஸ்ட் ஃபேமிலி 7 கோடி பட்ஜெட், அந்த 7 கோடியே அதிகம்னு சொன்னாரு. என்ன வச்சு ஏன் 7 கோடி பண்றீங்க, அதான் இந்த படம் அப்படிலாம் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க பண்ணுங்க மாறிடுச்சுன்னு. அவர் என்ன சொன்னார்னா, ப்ரொமோஷனுக்கு இவங்க நிறைய செலவு பண்ணாங்க, எனக்கு அதுல நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் இதே மாதிரி எனக்கு ஸ்டோரி வரணும்னா, நான் பாட்டு சேலரி ஏத்துட்டேன்னா யார் என்கிட்ட வருவா? இந்த படத்துக்கு இந்த சேலரி எல்லாம் பண்ணும், இந்த பட்ஜெட் எல்லாம் பண்ணும், அப்படியே லாபம் சம்பாதிக்கும். இப்ப அந்த மோட்டிவ்ல ஒரு ஆக்டர் போயிட்டா தாராளமா உங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் வரும், கண்டிப்பா வரும். அவர் சூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் பாப்பாரு, சம்பளம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஏன்னா விஜய் சேதுபதி அப்படிதான், விஜய் சேதுபதி அதே மோட்டிவ் தான், இவரும் அதே மோட்டிவ் தான். இப்ப என்ன ஆகுனா, நீ நல்ல லாபம் வேண்டா, ப்ரொடியூசர் கண்டிப்பா இன் ரிட்டர்னா திருப்பி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மகாராஜாலாம் அப்படிதான் வந்துரு.
ஈவன் ஜெயிலர் அது லார்ஜர் பட்ஜெட் பரவாயில்ல, பட் ஸ்டில் ஸ்மாலர் பட்ஜெட்ல இப்போ நம்ம மேயலகன்ல இவருக்கு டேரக்டருக்கு கார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு வரப்போகுதுல. அப்பா நல்லா சம்பாரிச்சா அவனுக்கு இப்படியும் ப்ரொடியூசர் கொடுக்குறான் போற, அதுக்கு ஹீரோ வேணும். அப்பா சசிகுமார் மாதிரி ஒரு ஆள் இப்படி இருந்தாரா, நான் அப்படி இருந்தாரா இந்த மாதிரி நல்ல படம் வரும்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவரு சமுத்திரக்கனி எனக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க சமுத்திரக்கனியை கருத்து சொல்ல, ஆனா அவங்க எல்லாமே வந்து என்னன்னா வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு நல்லதுதான் பண்ணணும், நல்லது பண்ணணும் இன்டென்ஷன்ல தான் இருந்துதான் அப்படி பண்றாங்க. என்ன கேட்டா அவங்கள அடிக்கிறது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியுது ப்ரோ, கண்டிப்பா எல்லாருக்குமே அது கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு மேல அந்த மாதிரி பெருசா ஓட்டாம இருங்க, ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து பியூரா. அதான் அவர் ஒருத்தர் போயிட்டார் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கே. சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு சசிகுமாருக்கு வந்து ஃபியூச்சர்ல வரப்போற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. 1-2 ட்ரெய்லர்ஸ்மே பார்த்தோம், அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை பத்தி என்ன? அதான் அவர் சொன்னதான், நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் தான் வந்துருச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து லைனப்ல என்னென்ன படம் இருக்குன்னா, சத்யசிவான்னு ஒரு டேரக்டர், அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி கலுக்குன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவரோட ஃப்ரீடம் லிஜமல் ஜோஸர் நடிக்கிறாங்க. ஆக்சுவலா லிஜமல் ஜோஸ் வந்து ஒரு பீக்ல இருக்காங்க, அவங்க எடுத்தாலே நல்லா இருக்கும். மினிமம் ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம காக்கி டாக்கிஸ் ரிவ்யூ லிஜமல் படமா கண்டிப்பா நம்பி போகலாம், ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நல்ல ப்ராமிசிங்கான அவங்களும் கூட நடிக்கிறாங்க. ட்ரெய்லருமே டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா போய் பாருங்க, செம ப்ராமிசிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜமுருகன் எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபேவரட்டான ஒரு டேரக்டர். ஜப்பான்ல அது ஏதோ சரிக்கிடுச்சு, அது பெரிய ஹீரோன்னு அப்படி அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு வந்துட்டாருன்னு தெரியுது. அவர் வந்து சசிகுமார் ஆச்சரியான்னு வச்சு அவங்க கன்னடா ஹீரோயின் சப்தசாகையில அவங்கள நடிச்சிருப்பாங்க, சட்டிரியான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் நடிச்சு மயிலாடுன்னு ஒரு படம், டைட்டிலே நமக்கு தெரியுது எதை வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. ஏதாவது கோர்ட் கேஸ்னா ஷான், நம்ம ட்ரெண்டிங் ஷான் வந்து மியூசிக் அதுக்கு, அது அடுத்த லைனப்ல இருக்கு. 3ஆவது படமா பகைவனுக்கு அருள்வாயின்னு சொல்லிட்டு அனீஸ் டைரக்டர் பண்ணியிருக்காரு, அதுலயும் ஜிப்ரான் தான் மியூசிக். அவர் யாரா திருமணம் நிக்கான்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இந்த படம், இதெல்லாம் 3 வந்து அப்கமிங் லிஸ்ட்ல ரெடியா இருக்கு படம் வரதுக்கு. அது இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் சம்பாதிச்சு நான் டைரக்ஷனுக்கு போக போறேன், அதனால நான் இப்ப இந்த ஜென்ரேஷன் பீப்புள்கிட்ட கத்துக்கிறேன், வேற ஒரு படத்துலயும் நான் கத்துக்கிறேன். இப்ப என்ன ஜென்ரேஷன் என்ன நீர் இருக்கு அப்சர்வ் பண்ணி நான் வந்து ஒரு படம் வச்சிருக்கேன் பண்ணணும். ஆனா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த படத்துல, நான் டைரக்டரா பண்ண போறேன் ஃபுல்லா. யார் ஹீரோனா கண்டிப்பா பெரிய ஹீரோ யாரா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி இருக்குன்னா, சசிகுமார் படம்பா நல்ல ஒரு மார்க்கெட் புடிச்சார், நல்ல படம் தான் நடிப்பான்னு திருப்பி அந்த ஒரு பேரு முன்னாடி இருந்து தெரியுமா, அந்த பேரை வந்து புடிச்சிட்டாரு. அவர் நல்ல மனசுக்கு நல்லதா சார் இருக்கும். அதான் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க, சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா ஒரு நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சசிகுமாருக்கு இதுக்கு மேல ஒரு பொற்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்களும் ஃபீல் பண்றோம், நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும், அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.